இந்த காணொளியோட தலைப்பு ராவண வெற்றி விழா பகுதி 1. தீபாவளி என்று அழைக்கப்படக்கூடிய பண்டிகையோட டீகோடிங்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக நான் அந்த பண்டிகையோட பொதுவான பேரான தீபாவளியை இந்த வீடியோவில் அங்கங்கே பயன்படுத்துவேன். ஆனால் இந்த பண்டிகையோட உண்மையான பெயர் ராவண வெற்றி விழாவாக தான் இருந்திருக்கணும். ஏன்னா தீபாவளி என்பது பிராமண சதிகார கும்பல் இந்த பண்டிகைக்கு இட்ட பெயர். அது நம் முன்னோர்கள் இட்ட பெயர் கிடையாது. வந்தேரி பிராமணர்கள் ஏற்கனவே இருந்த ராவண வெற்றி விழாக்கு வைத்த மறுபெயர் தான் தீபாவளி. இது இந்த காணொளியோட முடிவில் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். இந்த தீபாவளி என்ற பண்டிகையை ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. வட இந்தியாவில் இந்த பண்டிகையை 5 நாள் கொண்டாடுறாங்க. 5 நாளுக்கும் ஒரு சிறப்பான அம்சம் இருக்குது அப்படின்னு சொல்லி 5 நாளும் ஒரு தெய்வத்தை அவங்க வழிபட்டு ஒரு விதத்தில் அவங்க கொண்டாடுறாங்க. அவங்க சொல்லக்கூடிய பல காரணங்களில் முக்கியமான சில காரணங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அதுல முதல் காரணம், ராமாயணத்தில் வரக்கூடிய ராமன் அவனுடைய மனைவியான சீதையை இலங்கை வேந்தன் ராவணன் கிட்ட இருந்து மீட்டு அயோத்தியாவுக்கு திருப்பி கொண்டு வந்தான். இந்த நாளை தான் தீபாவளின்னு கொண்டாடுறோம் அப்படின்னு பிராமண சதிகார கும்பல் இதைத்தான் முதல் காரணமா சொல்றாங்க. ராமன் யுத்தம் செஞ்சு ராவணன் கிட்ட இருந்து சீதையை மீட்டு அயோத்தியாவுக்கு திரும்பி வந்த நாள் தான் தீபாவளி அப்படின்றது பிராமண கும்பல் பரப்பி விட்டுருக்கிற ஒரு நம்பிக்கை. இதுதான் முதல் காரணம். அவங்க சொல்லக்கூடிய இரண்டாவது காரணம், நரகாசூரன் அப்படின்னு ஒரு ராட்சச அரசன் இருந்தானா. நரகாசூரனோட யுத்தம் நடத்தி கிருஷ்ணர் அவனை வதம் செஞ்சு நரகாசூரனை வீழ்த்திட்டாரு. இதுவும் தீபாவளி கொண்டாடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. கிருஷ்ணர் நரகாசூரன் என்ற ராட்சசனை வீழ்த்திய நாள் தான் தீபாவளி அப்படின்னு இதற்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுது. மூன்றாவது காரணம், ஜெயினர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய முக்கியமான தீர்த்தங்கரரான மகாவீரர் முக்தி அடைந்த நாள் தான் தீபாவளி என்பது அவங்களுடைய நம்பிக்கை. தீபாவளிக்கு அடுத்த நாள் புத்தாண்டு அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அதாவது தீபாவளி அன்னைக்கு அவங்களுடைய மதகுருவான மகாவீர் மோட்சம் அடைஞ்சிட்டாராம். இதுதான் ஜெயினர்கள் தீபாவளி அனுசரிக்கிறதுக்கான காரணமா சொல்லப்படுது. அதற்கு அடுத்த நாள் அவங்க புத்தாண்டா கொண்டாடுறாங்க. தீபாவளி என்ற பண்டிகைக்கு ஆளாளு ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனா இந்த பண்டிகை கொண்டாடப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள்னா இந்த 3 காரணங்கள் தான் சொல்லப்படுது. இதை இப்ப நம்ம டீகோட் பண்ணி இந்த தீபாவளி பண்டிகைக்கு பின்னால என்ன வரலாறு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இப்ப நம்ம இந்த காரணங்களை வரிசைப்படி பார்த்தா, ராமன் சீதையுடன் அயோத்திக்கு திரும்பிய நாள், இதுதான் தீபாவளின்னும் அந்த நாளை விளக்கேத்தி கொண்டாடணும்னு சொல்றாங்க. இரண்டாவது காரணம், கிருஷ்ணர் நரகாசூரன் என்ற ஒரு அரக்கனை வதம் செய்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது முக்கிய காரணம், ஜெயின மத உருவான மகாவீர் முக்தி அடைந்த நாள், இதுதான் தீபாவளி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல இருக்கிற முதல் காரணத்தை நம்ம ஆராயலாம். ராமன் சீதையுடன் அயோத்திக்கு திரும்பிய நாள் தான் தீபாவளி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ராமன் எங்க அயோத்திக்கு திரும்பினா, அவனே ஒரு யுத்தத்தை தொடங்கி கடைசியில இந்திரன் கிட்ட குண்டடிப்பட்டு சேது கடல்ல விழுந்து செத்து போயிட்டான். முதல்ல லக்ஷ்மணன் விழுந்தான். அப்புறம் இந்திரனோட துப்பாக்கியால குண்டடிப்பட்டு ராமனும் சேது கடல்ல செத்து மாண்டான். அப்ப இந்த முதல் காரணம் என்று சொல்லப்படக்கூடிய அயோத்திக்கு ராமன் திரும்பிய நாள் என்பது பொய். ராமன் அயோத்திக்கு திரும்பவே இல்லை. அவன் அயோத்திக்கு மன்னனும் கிடையாது. அவன் கசார் பகுதியிலிருந்து கிளம்பி வந்த ஒரு பயங்கரவாதி. தமிழ்நாட்டு காட்டுப்பகுதியில் 14 வருடம் பதுங்கியிருந்து பல்வேறு குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு குற்றவாளி, மனநோயாளி, பயங்கரவாதி. அவனை தமிழ் மாமன்னனான ராவணனின் மகன் இந்திரஜித் அவர்கள் சேது கடலில் நடந்த போரில் சுட்டு வீழ்த்தினார். ராமன் அயோத்திக்கு திரும்பவே இல்லை. சீதை என்பதும் நிலம் என்பதால் ராமன் சீதையை மீட்டு அவனுடைய தாய்நாடான அயோத்திக்கு திரும்பினான் என்பது சுத்த பொய். அதனால தீபாவளிக்கான இந்த முதல் காரணமே அடிபட்டுருது. ராமன் அயோத்திக்கு திரும்பவே இல்லை. அதனால இந்த தீபாவளி என்பது ராமன் சேது கடலில் மாண்ட நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் யதார்த்தம். ராமன் போரில் வெற்றி பெறவில்லை, அவன் சீதையை மீட்கவில்லை, அவன் அயோத்திக்கு திரும்பவில்லை. அவனோட முடிவு பத்தி நம்மளுக்கு தெரியும். ராமேஸ்வரத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் சேது கடலில் அவன் செத்து மாண்டான். அவன் தலை துண்டிக்கப்பட்டது. அவனுடைய முண்டமான உடல் மன்னார் வளைகுடா பகுதியில் வீசப்பட்டது.
இதுல இருந்து தீபாவளி என்று குறிக்கப்படக்கூடிய நாள் வந்து ராமன் சேது கடலில் மாண்ட நாள் என்று கருதக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா இந்த ராமன் எப்படிப்பட்டவன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ராமன் வீழ்த்தப்பட்ட நாளை தான் பெரிய பண்டிகையா நம்ம முன்னோர்கள் கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு கருதுறதுக்கு நம்மளுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராமனை பத்தி கடந்த சில ஆண்டுகள்ல நான் மீட்டெடுத்த உண்மைகள் உண்மையிலேயே அதிர்ச்சிகரமா தான் இருக்கு. ராமன் செத்த நாள நம் முன்னோர்கள் ரொம்ப கோலாகலமா தான் கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா அதுதான் ராம ராஜ்யத்திலிருந்து தமிழக பகுதி மீட்கப்பட்ட நாள். 14 வருடங்கள் ராமனுடைய கொடிய ஆட்சிக்கு கீழ் தமிழ்நாடு சிக்கி கொண்டிருந்தது. ராமன் வீழ்த்தப்பட்ட நாள் தான் தமிழகம் ராம ராஜ்யத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள். இதை வந்து நம்ம முன்னோர்கள் கண்டிப்பா கொண்டாடி இருப்பாங்க. ஏன்னா ராமராஜ்யத்துல நடந்த குற்றங்களுக்கு அளவே கிடையாது. இந்த ராமன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத நான் ஏற்கனவே என்னுடைய காணொளிகள்ல நிறைய ஆதாரங்களோட விளக்கியிருக்கேன். பிராமணர்கள் ராமனை பத்தி சொல்றதுக்கு நேர் எதிரான ஒரு பிம்பமாக அவனுடைய உண்மையான சுயரூபம் இருந்திருக்கு. இந்த பெரும் உண்மையை மறைத்து தான் பிராமணர்கள் இந்திய அரசியலையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராமன் வந்து உத்தம புத்திரன், அவனை மாதிரி ஒரு நல்லவன் கிடையாது, அவனை மாதிரி ஒரு மகனோ ஒரு அண்ணனோ ஒரு கணவனோ கிடையாது அப்படின்ற அளவுக்கு பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா உண்மைகளை தோண்டி பார்த்தா ராமனை மாதிரி ஒரு கேடு கெட்டவன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்ற அதிர்ச்சிகரமான விஷயம் வெளியில வந்திருக்கு. இதுதான் இந்திய அரசியலையே புரட்டி போட போகுது. அதனுடைய விளைவுகள் இப்ப தெரியலனாலும் கூடிய விரைவில் தெரிய போகுது. அதாவது இவ்வளவு நாளா இந்திய அரசியலை இந்த பிராமணர்கள் ராமனோட பொய் பிம்பத்தை வச்சுதான் கட்டி வச்சிருக்காங்க. இப்ப இந்த சத்தியுகத்துல ராமன் எப்படிப்பட்டவன் எவ்வளவு மோசமானவன்ற உண்மை வெளிவந்ததுனால அவங்களுடைய அஸ்திவாரமே இதுல ஆட போகுது. இந்த உண்மை மக்களுக்கு தெரிய வந்தால் பிராமண யூத சதிகார கும்பலுடைய மேலாதிக்கம் சரியும், இந்திய அரசியல் மாறும். ஆனா அவங்க வந்து அவ்வளவு எளிதா அவங்களுடைய மேலாதிக்கத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிற பல பொய்களையும் இந்து மதம் என்ற மிகப்பெரிய கட்டமைப்பையும் அவங்க வந்து எளிதில் வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா இது சத்தியுகம் என்பதால் உண்மைகள் வெளிவந்தே தீரும். உண்மைகள் வெளிவர்ற ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த ராமனை பத்தின உண்மையை வெளிவராம இருக்கிறதுக்கு பிராமண யூத கும்பல் ரொம்பவுமே பிரயத்தனப்படுறாங்க. ராமன் கோயில் கட்டுறேன்னு ஒரு மசூதியை கூட இடிச்சு கலவரம் பண்ணாங்க. அப்புறம் ராமன் கோயிலை கட்டி மொத்த வட இந்திய கூட்டத்தையும் இந்து மத வெறியர்களா மாத்தி வச்சிருக்காங்க RSS. பத்தாக்குறைக்கு தமிழ்நாட்டிலையும் நடிகர் விஜயை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை நிலைகுலை செய்ய எல்லா விதமான முயற்சிகளையும் பிராமண கும்பல் எடுத்துட்டு இருக்காங்க. ராமனை பத்தின உண்மை வெளிவராம இருக்கிறதுக்கு அவங்க எடுத்த இன்னொரு ஆயுதம் தான் பரசுராமன். பரசுராமனை பத்தி நம்மளுக்கு யாருக்குமே முதல்ல தெரியாது. சொல்லப்போனா களப்பிரர்னு ஒரு ஆட்சி நடந்தது பல பேருக்கு தெரியாது. அந்த களப்பிரர் ஆட்சிக்கு பரசுராமன் தான் காரணம் அப்படின்றத அவங்களுடைய யூத ஏஜென்டான ஆன்டி கிரேஷ் மூலமாவே அவங்க வெளியிட்டு நம்மளுடைய மொத்த கவனத்தையும் பரசுராமன் மேல திருப்பிட்டாங்க. ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயோ நீங்க ரோட்ல சந்திக்கிற எந்த ஒரு நபர்கிட்டயோ பரசுராமன் போய் கேட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாது. மிஞ்சி போனா என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ பரசுராமனா தசாவதாரத்துல ஒரு அவதாரம் அப்படின்னு வேணா சொல்லுவாங்களே தவிர பரசுராமன் யாரு, அவன் தான் கலவர ஆட்சிக்கு காரணம்னு யாருக்குமே தெரியாது. அவனை பத்தி யாருக்கும் கவலையும் கிடையாது. ஏன்னா பரசுராமனுக்கு தனியா கோயில்கள் அப்படின்னும் எங்கேயும் கிடையாது. அயகிரீவரோ இல்ல வேற ஏதாவது ரூபத்திலயோ அவனை வந்து மறைச்சு வச்சு இந்த பிராமணர்கள் நம்ம மேல திணிக்கலாம். ஆனா பரசுராமனுக்குன்னு தனியா கோயில்கள் எங்கேயும் கிடையாது. கேரளால ஏதோ 1-2 கோயில் இருக்கலாம். மற்றபடி இந்தியா முழுக்க பரசுராமனுக்குன்னு சிறப்பான கோயில் எதுவுமே கிடையாது. சகுனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சகுனின்றவன் மகாபாரத கதையில வர வில்லன்றது இந்த ஊருக்கு இல்ல உலகத்துக்கே தெரியும். மகாபாரத சகுனி வந்து மோசமானவன், அவன் சூதாட்டக்காரன், கௌரவர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எல்லாரையும் பழி வாங்க நினைச்சவன். சகுனி ஒரு சூழ்ச்சிக்காரன், சூழ்ச்சிகளை செய்து அவனுடைய அழிவு திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு மோசமான ஆளு அப்படின்றது இந்த உலகத்துக்கே தெரியும். அதனால சகுனியோட பிம்பத்தை வச்சு ஒன்றும் அரசியல் பண்ண முடியாது. பரசுராமன் சகுனியை வச்சு இந்தியாவில் அரசியல் நடத்தப்படல.
இந்தியாவில் பிராமணர்கள் நடத்தக்கூடிய அரசியல், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பொய் புராணங்களில் முக்கியமான பொய்யான இந்த ராமன் மிகவும் நல்லவன், உத்தம புத்திரன், ஏகபத்தினி விரதன் என்ற அண்ட புழுகு, இந்த அண்ட புழுகை வச்சுதான் இவங்க இந்து மதத்தையே கட்டியிருக்காங்க. வட இந்தியாவையே இவங்க கைக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. அந்த பெரிய மக்கள் கூட்டத்தை ஒரு தற்குறி கூட்டமா மாத்தி தான் இந்திய அரசியலே நடத்திக்கிட்டு இருக்காங்க பிராமண சதிகார கும்பல். இதை எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இப்ப இந்த உண்மை வெளியே வர்றதுனால இந்த மொத்த அரசியலுமே மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இது ஒரு அசாதாரண சூழல், இதுவரைக்கும் இல்லாத ஒரு சூழல். இந்த சூழல் உருவாக கூடாது அப்படின்றதுக்காக தான் பிராமண கும்பல் அவங்களுடைய பரம ரகசியமான பரசுராமனை பத்தின ரகசியத்தை அவங்க ஏஜென்டான ஆன்டிகிரைஸ்ட் மூலமா வெளியில விட்டுருக்காங்க. ஏன்னா கலப்பிரராட்சியை நிறுவனது பரசுராமன் தான். கலப்பிரராட்சி பத்தி எந்த ஆதாரமும் கிடையாது, அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. பரசுராமனை பத்தி அவங்க பேசவே மாட்டாங்க. 2000 வருஷமா காப்பாத்திட்டு வந்த அந்த பரம ரகசியத்தையே அவங்க வெளியிட்டதுக்கு காரணம் ராமனுடைய பொய் பிம்பம் உடைந்து விடக்கூடாது, நம்மளுடைய மொத்த கவனத்தையும் பரசுராமன் பக்கம் திருப்பிடணும். எது எடுத்தாலும் பரசுராம, எதுக்கு எடுத்தாலும் துர்கா, இப்படியே பேசி பேசி அந்த ஆன்டி கிரைஸ்ட் நம்மள திசை திருப்பிட்டாரு அப்படின்றதுதான் உண்மை. இப்ப நம்ம கவனம் பரசுராமன் மேலேயும் இருக்கணும், சகுனி மேலேயும் இருக்கணும். அவங்களுடைய வரலாற்றை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் தான். ஆனா ராமனுடைய உண்மையான வரலாற்றை புரிந்து கொள்வதில் தான் தமிழர்களுடைய விடுதலை இருக்கிறது. இதை தடுக்கிறதுக்கு தான் பிராமண சதிகார கும்பல் ரொம்பவுமே பிரயத்தனப்பட்டு இருக்காங்க. இருந்தாலும் உண்மை வெளியே வந்துருச்சு. சொல்ல போனா இப்ப நடக்கிறது கூட ராமராஜ்யம் தான். ஒரிஜினலா ராமராஜ்யத்துல என்னென்ன அநியாயங்கள் நடந்ததோ அத்தனை அநியாயங்களும் இப்போது பல மடங்கு பெருகி இந்திய அளவில், அதாவது ராம தமிழ்நாட்டு பகுதியை தான் அவன் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தான், ராமராஜ்யம் பண்ணான். இப்ப இருக்கிற பிராமண கும்பல் மொத்த இந்தியாவையுமே ராமராஜ்யம் அப்படின்ற மாடல்ல தான் கடந்த 70-80 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்க நடத்துற ராமராஜ்யத்தோட விளைவை தான் நம்ம இந்திய சமுதாயத்துல தினம் தினம் பார்க்குறோம். ஆனால் இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக இந்தியா வல்லரசு நாடு, இந்திய பொருளாதாரம் தான் உலகத்திலேயே மிக வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம்னு அது ஒரு ட்ராக்ல அவங்க பொய்களாக சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ராமராஜ்யத்தை பற்றி இன்னும் நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு. அதை தனித்தனி வீடியோவா அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, 14 வருடங்கள் ராமன் காட்டிலிருந்து ஒரு கொடூர ஆட்சியை நடத்தினான். சுக்ரீவனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு பொல்லாத வேலையெல்லாம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட கேடுகெட்ட அரக்கனான இந்த ராமன் செத்த நாளை இலங்கையில மட்டும் இல்ல தமிழ்நாட்டிலையும் கொண்டாடினாங்க. அதுதான் இப்ப தீபாவளி என்று அழைக்கக்கூடிய நாளா இருக்கு. இது முதல் காரணம். தீபாவளி கொண்டாடுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய இரண்டாவது காரணம், கிருஷ்ணர் நரகாசூரனை வீழ்த்திய நாள். நரகாசூரன்னு ஒரு கொடூர ராட்சச அரசன் இருந்தானா. அவன் பூமாதேவிக்கும் வராக அவதாரத்துக்கும் பிறந்தவனும். அவனால 3 உலகங்களும் நடுநடுங்கி போயிருந்துதான். எல்லா தேவர்களையும் வீழ்த்தி அவன் அழிசாட்டியம் பண்ணிட்டு இருந்தானா. தேவர்கள் கிட்ட இருந்ததுலாம் அவன் திருடிக்கிட்டானா. ரொம்ப கொடூரமானவனா. 16,000 பெண்களை கடத்தி வச்சு கொடுமைப்படுத்தினானா. அவனுடைய இந்த அட்ராசிட்டிஸ் தாங்க முடியாம தேவர்களும் மக்களும் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்களாம். எந்த சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்படாத அவனை யாராலையுமே நிறுத்த முடியலையாம். அதனால தேவர்கள்லாம் போய் கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்டாங்களாம். அவரும் உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். கிருஷ்ணரும் அவருடைய மனைவியான சத்யபாமாவும் நரகாசுரனை வீழ்த்தணும் அப்படின்னு கிளம்புனாங்களாம். அவனும் வந்திருக்கிறது யாரு அப்படின்னு தெரியாம யுத்தத்துக்கு தயாரானானாம். பயங்கரமா சண்டை போட்டாங்களாம். கிருஷ்ணர் நரகாசுரனுடைய மொத்த படையையும் வீழ்த்தி கடைசியில நரகாசூரனையே அவருடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு வீழ்த்திட்டாரு. தேவர்களும் பொதுமக்களும் அவனுடைய கொடூர ஆட்சியிலிருந்து விடுபட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவன் கடத்தி வச்சிருந்த 16,000 பெண்களையும் மீட்டுட்டாராம். இந்த வெற்றி உலகத்துல அமைதியை நிலைநாட்டுச்சான். இதுதான் நரகாசூரனுடைய புராண கதை. இந்த நரகாசூரன் விழுந்ததை நரக சதுர்தசி அப்படின்னு வட இந்தியால அழைக்கிறாங்க. தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி, மொத்தம் 5 நாள்ல அதுல ஒரு நாள் நரக சதுர்தசியா, அதாவது நரகாசூரனை கிருஷ்ணர் வதம் செய்த நாள் அப்படின்னு சொல்றாங்க. சகுனி தானே கிருஷ்ணரோட பரம எதிரி. அதனால இந்த கதையில நரகாசூரனை சகுனின்னு எடுத்துக்கிட்டா பொறுத்துதான் பார்ப்போம். கிருஷ்ணர் நரகாசூரனை எப்படி வதம் செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு நரகாசூரனுடைய தலையை எடுத்துட்டாரு. அப்படிதான் நரகாசூரன் வீழ்த்தப்பட்டான்
அப்படின்னு அந்த கதையில வருது. ஒரு சில கதைகள்ல எப்படி வருதுன்னா, கிருஷ்ணர் வந்து அவருடைய சுதர்சன சக்கரத்தை வீசின போது நரகாசுரனுடைய உடல் வந்து இரண்டாக பிளக்கப்பட்டது அப்படின்னு வருது. ஆனா பெரும்பாலான கதைகள்ல கிருஷ்ணருடைய சுதர்சன சக்கரம் நரகாசுரனுடைய தலையை துண்டித்தது அப்படின்னு தான் வருது. மகாபாரத யுத்தத்தினுடைய இறுதியில சகுனி எப்படி செத்தான் அப்படின்றது நமக்கு தெரியும். சகுனி கிருஷ்ணருடைய பிறந்த ஊரான திண்டுக்கல் மேல அணுகுண்டு வீச போறான். ஆனா அர்ஜுனர் வந்து சகுனியை தடுத்து அந்த அணுகுண்டோடைய சகுனியை வந்து கட்டி கடல்ல வீசிடுறாரு. சகுனியோட சாவு அணுகுண்டால நடக்குது. அணுகுண்டு வெடிச்சுதான் அதுல சகுனி சின்ன பின்னமாகறான். அதனால சகுனி வந்து தலை துண்டிக்கப்பட்டு வீழ்த்தப்படல. சகுனி அணுகுண்டு வெடிச்சு சின்னாபின்னமாயிட்டான். கிருஷ்ணர் சகுனியோட தலையை துண்டிக்கவில்லை. தீபாவளிக்கு சொல்லப்படக்கூடிய காரணங்களில் ஒன்றான கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வீழ்த்தினார். தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் நரகாசுரனுடைய தலையை துண்டித்து அந்த அரக்கனை வீழ்த்தினார் என்று சொல்லப்படக்கூடிய கதையில சகுனி வந்து பொருந்தவே இல்லை. ஏன்னா சகுனி அணுகுண்டு வெடித்துதான் அவனுடைய முடிவை எட்டினான். தலை துண்டிப்பு அப்படின்றது சகுனிக்கு நிகழல. அப்ப இந்த தலை துண்டிப்பு கதை, அதாவது ஒரு அரக்கனுடைய தலை துண்டிக்கப்பட்டது, கிருஷ்ணரால் துண்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுற இந்த புராண கதையில என்ன உண்மை ஒளிஞ்சிருக்கு? இப்ப தீபாவளியினுடைய முதல் காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம். அது வந்து ராமன் சேது கடலில் மாண்ட நாள். அதோட இதை வந்து ஒப்பிட்டு பார்க்கிறோம். அதோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் நம்மளுக்கு உண்மை புரியுது. என்னன்னா, இந்திரன் ராமனுடைய தலையை துண்டித்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். ராமாயண யுத்தத்தோடைய இறுதியில ராமனை துப்பாக்கியால வீழ்த்திட்டார் இந்திரன். இந்திரன் ராமனுடைய உடலிலிருந்து அவனுடைய தலையை கொய்து இலங்கை தலைநகரத்தினுடைய நுழைவாயிலில் அவனுடைய தலையை தொங்க விடுகிறார். இது எதுக்குன்னா, வந்தேரி பயங்கரவாதிகள் ராவண சாம்ராஜ்யத்தில் அட்டகாசம் செய்ததால் இந்த முடிவை எட்டினார்கள் அப்படின்னு பொதுவாக வந்தேரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்க நடந்தது. ராமனுடைய தலை துண்டிக்கப்பட்டதுக்கு ஆதாரம் இருக்கு. ராவணன் ராமனுடைய தலையை ஒரு தட்டில் கொண்டு வந்து சீதை கிட்ட காமிக்கிற காட்சி இருக்கு. இதுதான் ராமனுடைய தலை துண்டிக்கப்பட்டதுக்கான முக்கியமான ஆதாரம். ஆனா இது வந்து ராமாயண யுத்தத்தினுடைய இறுதியில காட்டாம சீதை அசோகவனத்துல இருந்த போது ஒரு காட்சியா இதை காட்டியிருப்பாங்க. இது வந்து நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி டீகோட் பண்ணது. அதனால ராமன் சகுனி பரசுராமன்னு பார்த்தா ராமனுடைய தலை தான் துண்டிக்கப்பட்டது. சகுனி அணுகுண்டால வெடிச்சு செத்துட்டான். பரசுராமனுடைய வதம் எப்படி நடந்ததுன்றது இன்னும் ஒரு புதிராவே இருக்கு. அதுக்கான விடையை கூடிய சீக்கிரம் நம்ம கண்டுபிடிப்போம். ஆனா நம்ம கவனம் செலுத்த வேண்டிய முதல் வில்லன் வந்து ராமன் தான். ராமன் காட்டுக்குள்ள இருந்த போது பல பேரை கொண்டிருக்கான். தொடர் கொலையாளி, சீரியல் கில்லர். சில பேரோட கை காலை வெட்டியிருக்கான், சில பேரோட தலையை வெட்டியிருக்கான். ராமன் இப்படி செஞ்சதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும்னு தான் இந்திரன் ராமனுடைய தலையை கொய்து இலங்கை தலைநகரோடைய நுழைவாயிலில் தொங்க விட்டார். இது வந்தேரிகளுக்கான ஒரு பாடமாக திகழ வேண்டும் என்பதுதான் ராவணன் இந்திரனுடைய நோக்கம். ஏன்னா அப்போ வந்தேரிகள் நடமாட்டம் நிறையவே இருந்திருக்கு. சரமாவை பற்றி நான் ஏற்கனவே டீகோட் பண்ணியிருக்கேன். சரமா வந்து விபீஷணனுடைய அரண்மனையில் வேலைக்காரியாக உள்ள நுழைஞ்சு விபீஷணனை வந்து மயக்கியிருக்கா. அதனால இலங்கைக்குள்ளேயே வந்து வந்தேரிகளோட நடமாட்டம் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் அதிகமாகவே இருந்திருக்கு. அதனால வந்தேரிகள் அவங்கவுங்க இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக ராமனுடைய தலை பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது. இது வந்து யுத்தத்தில் வெற்றியை அறிவிக்கும் ஒரு முறையும் கூட. அதாவது எதிரியினுடைய தலையை கொய்து அரசன் கிட்ட எடுத்துட்டு வந்து காமிக்கிறது போர்ல வெற்றி பெற்றதுக்கான சான்று. இப்படியாக ராமனுடைய வெட்டப்பட்ட தலை இலங்கையினுடைய முக்கிய நுழைவாயிலில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்த போது பொதுமக்கள் ராமனுடைய தலையை பார்த்து அவங்களுடைய காலணிகள், செருப்புகளை வீசினார்கள். ஏன்னா அவன் அவ்வளோ அட்டூழியம் பண்ணியிருக்கான். அவன் என்னென்ன அட்டூழியம் பண்ணியிருக்கான்றது இன்னும் பாதி தான் நான் சொல்லியிருக்கேன். அவன் இன்னும் ஒரு மிகப்பெரிய அட்டூழியம் பண்ணியிருக்கான். அது என்னன்னு போக போக பார்க்க தான் போகிறோம். இப்போதைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ராமன் வீழ்த்தப்பட்ட போது பொதுமக்கள் வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் ராமனின் தலையை பார்த்த போது அவங்களுக்கு வந்து கோபம் பொங்கிட்டு வந்திருக்கு. அதனால அவன் தலையை பார்த்தோன்னே அது மேலே கல்லை எறியறது, செருப்பு வீசுறது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க கோபத்தை காட்டியிருக்காங்க. அதனுடைய ரிப்பீட் தான் ஈவே ராமசாமி திராவிட அரசியல்வாதியினுடைய சிலைக்கு நடத்தப்படுறது. அடிக்கடி வந்து ஈவே ராமசாமியினுடைய சிலையில
செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டது அப்படின்னு செய்தியில வரும். இது வந்து ராமனுக்கு நிகழ்ந்ததை தான் குறிக்குது. அதாவது ராமனுக்கு செல்லெல்லாம் யாரும் வைக்கல. ராமனுடைய தலை வந்து இலங்கையில காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த போது பொதுமக்கள் அதன் மீது கல், செருப்பு எல்லாத்தையும் வீசி அவங்களுடைய கோபத்தை காட்டியிருக்காங்க. அதனுடைய ஒரு ரிப்பீட் வெர்ஷன் தான் இப்ப நடக்குது. அது யாரை வச்சு நடக்குதுன்னா ஈவே ராமசாமி என்ற ஒரு திராவிட அரசியல்வாதியை வச்சு நடக்குது. இவர் ராமன் படத்தை எரிச்சாரு, ராமன் சிலையை வந்து அவமதிச்சாரு, அவரே வந்து ராமன் சிலையை வந்து செருப்பால் அடிச்சாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுவுமே ரிப்பீட் தான். இந்த ரிப்பீட்டை வச்சுதான் வரலாற்று சம்பவத்தை ரீட்ரேஸ் பண்ணி நான் சொல்றேன். இது அந்த காலத்துல நடந்திருக்கு, அதை வந்து இப்ப ரிப்பீட் பண்றாங்க. இவரோட பேரே வந்து அதுக்கான சாட்சி, ஈவே ராமசாமி. ராமாயணத்தை வந்து டீகோட் பண்றேன்ற பேர்ல அந்த புராணத்தையே எடுத்து அரைச்சமாவே அரைச்சிட்டு இருப்பாங்க. அதாவது பிராமணன் சொன்னதை அப்படியே நம்பி அதையே வந்து வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து பிராமணர்களுக்கு எதிராக நாங்க வந்து போராடுறோம் அப்படின்லாம் பேசுவாங்க. இவங்க வந்து அனுமார்களுடைய வம்சாவழி அப்படின்றது நமக்கு தெரியும். இவங்களுக்கு ராமன் எப்படிப்பட்ட ஆளுன்றது நல்லாவே தெரியும். முக்கியமான திராவிட தலைங்களுக்கு ராமன் எவ்வளவு மோசமானவன் அப்படின்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்க நடந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. ராமன் ஒரு பயங்கரவாதி அப்படின்றது எல்லா திராவிட தலைவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த உண்மையை பொதுமக்கள் கிட்ட அவங்க சொல்லவே மாட்டாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கேட்பாங்கன்னா, பாலம் கட்ட ராமன் என்ன சிவில் இன்ஜினியரா அப்படின்னு மட்டும் கேட்பாங்க. ஆனால் ராமன் ஒரு பயங்கரவாதின்ற ஒரு பேருண்மையை இவங்க வந்து இது வரைக்கும் சொல்லவே இல்லை, இனிமேலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் இவங்களுடைய அரசியலினுடைய இன்றியமையாத தேவை. ஏன்னா ராமனை பற்றி பேசினா அனுமாரை பற்றி பேசணும், அனுமாரை பற்றி பேசினா இவங்களோட பூர்வீகம் வெளில வந்துடும். அதனால திராவிடர்கள் வந்து ராமனை பற்றி பேச மாட்டாங்க. ஆன்டிகிரைஸ்ட் மூலமா பிராமண கும்பல் வந்து அனுமாரை பற்றி வெளியிட்டு இருந்தாங்க. அதுவும் பாதி உண்மைதான். ஆனால் அதை வந்து கன்னட பூர்வீகம் கொண்ட டிசிபி பார்கவன் மூலமாக தான் பிராமணர்கள் வெளியிட்டாங்களே தவிர அனுமாரை பற்றியோ ராமனை பற்றியோ திராவிடர்கள் வந்து முழு உண்மையை இன்னைக்குமே வெளியிட மாட்டாங்க. ஈவே ராமசாமி எவ்வளவு அருவருக்கத்தக்க ஒரு நபரோ அதை விட 1000 மடங்கு அருவருக்கத்தக்கவன் அந்த பிராமண கும்பலுடைய முன்னோனான ராமன். அந்த ராமனுடைய ரிப்பீட் தான் ஈவே ராமசாமி. இந்த ஈவே ராமசாமி பற்றியும் ஒரு தனி வீடியோ பண்ணோம். ராமன் என்னென்ன கேடு கெட்டத்தனெல்லாம் பண்ணானோ அதில் வந்து ஒரு சிலதை இந்த ஈவே ராமசாமி மூலமாக அவங்க ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஈவே ராமசாமி பற்றி டிகோட் பண்ண வேண்டியது இன்னும் நிறையவே இருக்குது. அதை வந்து ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பெரியார் என்று அழைக்கப்பட்ட திராவிடர்களுடைய தலையான இந்த ஈவே ராமசாமி வந்து ராமனோட ரிப்பீட் தான். அந்த ஈவே ராமசாமியினுடைய சிலையில செருப்பு மாலை அணிவிக்கப்படுறதும் ராமனுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வந்து நினைவூட்டுறதுக்கு தான். ராமாயண கதையிலேயே வந்து செருப்பு ஹைலைட்டா வரும். ராமனுடைய செருப்பை வச்சு பரதன் ஆட்சி பண்ணான் அப்படின்னு அங்க செருப்பு ஹைலைட்டா வருது இல்ல. அது எதுக்குன்னா அது ராமனோட செருப்பு கிடையாது, ராமன் மீது வீசப்பட்ட செருப்பு. பொதுமக்கள் ராமனுடைய தலை மேல வீசின செருப்பு தான் அந்த செருப்பு, ராமாயணத்துல வர அந்த செருப்பு. அது வந்து பகவான் ராமனோட செருப்பு, அது ரொம்ப புனிதமானது. அதை வந்து தலைமையில தூக்கி வச்சுட்டு தான் பரதன் போய் அதை வந்து சிம்மாசனத்துல வச்சு ஆட்சி செஞ்சான் அப்படின்லாம் அண்ட புழுகி வச்சிருக்கிறது எதுக்குன்னா ராமனுடைய தலை மீது செருப்புகள் வீசப்பட்டதுன்ற உண்மையான வரலாற்று சம்பவத்தை மறைக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி தான் பிராமின்ஸ் ஒரு விஷயத்தை எடுத்து 180 டிகிரி திருப்பி வேற விதமா அவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. சரி, இப்ப மறுபடியும் இந்த நரகாசுரன் கதைக்கு வரும். கிருஷ்ணர் நரகாசுரனுடைய தலையை கொய்தார் அப்படின்றது இங்க வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்திரன் ராமனுடைய தலையை கொய்தார். இங்க நரகாசுரன்றது ராமன் தான். இதை எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, இந்திரன் ராமனை வீழ்த்திய நாள். ஏன்னா சகுனியோட தலை வெட்டப்படலன்றதுனால இந்திரன் நரகாசுரனாகிய ராமனை வீழ்த்தினார். அதுதான் தீபாவளி கொண்டாடுறதுக்கான 2வது காரணமா நம்ம டீகோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கதையில நமக்கு 2 விஷயம் தெரியுது. ஒன்று, ராமன்னு சொல்லாம அவனை வந்து நரகாசுரன்னு சொன்னது ராமனுடைய உண்மையான வரலாற்றை மறைக்கிறதுக்காக. ஏன்னா ராமன் வந்து தோத்து போயிட்டான், அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு ராம வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து ராமாயண கதையை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ராமன் தோத்துட்டான் அப்படின்றத நரகாசுரன்னு பேரை மாத்தி நரகாசுரன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, கிருஷ்ணர் வீழ்த்தினார் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணர் வீழ்த்தல, அது வந்து இந்திரன் வீழ்த்தினார். இந்திரனுக்கு பதிலாக கிருஷ்ணரை சொல்லிட்டாங்க. இப்போ இந்திரனுக்கு பதிலாக அவங்க ஏன் கிருஷ்ணர்னு சொன்னாங்க?
இந்திரனுக்கும் கிருஷ்ணருக்குமே நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. இந்திரனும் மாபெரும் சித்தர், கிருஷ்ணரும் மாபெரும் சித்தர். இந்திரனும் பல சாதனைகளை புரிந்தவர், கிருஷ்ணரும் பல சாதனைகளை புரிந்தவர். 2 பேருமே சூப்பர் ஹீரோஸ். அதனாலதான் இந்திரன்னு சொல்லாம கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வீழ்த்திட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கதையில. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, ராமனை நரகாசுரன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நரகாசுரன் ஆகிய ராமன் வீழ்த்தப்பட்ட நாள் தான் தீபாவளி. ராமன் நரகாசுரனா? ஏன்? அவன் நிழலாட்சி தான் செய்தான், நேரடியா மக்களை ஆட்சி பண்ணலனாலும் அவனுடைய ஆட்சி அவ்வளவு கொடூரமா இருந்திருக்கு. மாஃபியா ரூல்னு சொல்றாங்கல்ல, இந்த கொலம்பியா மாதிரியான நாடுகள், மெக்சிகோ மாதிரியான நாடுகள்ல அவங்க வந்து மாஃபியா ரூல்னு சொல்றாங்கல்ல, சில ஆப்பிரிக்க நாடுகள்ல கூட சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா மெக்சிகோ, கொலம்பியா இந்த மாதிரியான நாடுகள்ல இருந்த மாஃபியா ரூல், அந்த மாதிரி ஒரு மோசமான மாஃபியா ரூல் தான் ராமன் சுக்ரீவனை வச்சு தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கான். அதுக்கு பேர் தான் ராமராஜ்யம். அதாவது கொலம்பியால பாப்லோ எஸ்கபார் அப்படின்லாம் பேசுவாங்க. பாப்லோ எஸ்கபார் வந்து கொலம்பியாவே எப்படி அவரோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாரு, அவர் ஒரு ட்ரக் லார்டு அப்படின்லாம் பேசுவாங்க. ராமன் வந்து அந்த காலத்து பாப்லோ எஸ்கபார், முதல் பாப்லோ எஸ்கபாரே ராமன் தான். அப்படிப்பட்ட ஒரு மாஃபியா டான் தான் இந்த ராமன். அவன் செய்யாத குற்ற சம்பவங்களே கிடையாது. சிறார்களை பாலியல் துன்புறுத்தல் செய்தவன், பல பேரை கொத்து கொத்தாக கொன்று இனப்படுகொலை செய்தவன், பல பெண்களை கடத்தி வன்கொடுமை செய்தவன், பல சிறுவர்கள், முக்கிய தலைவர்கள் அவங்களெல்லாம் கடத்தி மிரட்டி பணம் பறித்தவன், அனுமான இலங்கைக்கு அனுப்பி குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடத்தியவன். இப்படி எல்லா விதமான சமூக விரோத செயல்களில் ஈடுபட்ட ஒரு கேடுகெட்ட யூதன் அவன்தான் ராமன். பாப்லோ எஸ்கபார்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது கமல்ஹாசனோட படமான விக்ரம். அதுலயும் வந்து கமல்ஹாசனே வந்து ராமனோட கேரக்டர்ல தான் நடிச்சிருப்பாரு. அதை நான் வந்து டிகோட்ல சொல்லியிருக்கேன். அந்த படத்துல வந்து பாப்லோ எஸ்கபாரோட ஒரு பாட்டு வரும். Yo soy Pablo Emilio Escobar Gaviria. Un día yo voy a ser presidente de la República de Colombia. Plata o plomo. Plata o plomo. Plata o plomo. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. அது ஒரு என்கோடிங்கா சேர்த்திருப்பாரு கமல்ஹாசன். கமல்ஹாசனுக்கு தான் ராமனோட வரலாறு நல்லாவே தெரியுமே, அவரோட முன்னோன் தானே. மாண்புமிகு எம்பி பிரிட்டாஸ் இருக்காருல்ல, அவர் உங்களை மாதிரி எதிர்க்க உட்காந்துட்டு எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரு. நீங்க வந்து ஒரு பிராமண குடும்பத்திலிருந்து வந்தவர், ரொம்ப ப்ராப்பர் குடும்பத்திலேருந்து வந்தவர். நீங்க இந்த மாதிரி 2 கல்யாணம்லாம் பண்ணிருக்கீங்களா? ப்ராப்பர் குடும்பத்திலேருந்து வர்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் சொன்னாரு, இல்லையே, நீங்க கும்பிடுற தெய்வம் ராமனாச்சே, அதையாவது ஃபாலோ பண்ண வேணாமான்னு கேட்டாரு அவரு. ஒண்ணு நான் கும்பிடுறது இல்லை, இன்னொன்னு அப்படி பார்த்தா கூட நான் வந்து ராமனோட அப்பா வகைரா இன்னும் 49,000 சொச்சம் பாக்கி இருக்கு. நீங்க கும்பிடுற தெய்வம் ராமனாச்சே, கும்பிடுற தெய்வம் ராமனாச்சே, கும்பிடுற தெய்வம் ராமனாச்சே. அதனால பாப்லோ எஸ்கபார் வந்து ராமனோட ரிப்பீட் தான் அப்படின்றது கமல்ஹாசனுக்கு நல்லாவே தெரியும். மறுபடியும் நம்ம நரக சதுர்தசி அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இந்த நரக சதுர்தசிக்கு அவங்க சொல்ற இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த நாள் அன்னைக்கு அவங்க வந்து யமனை வந்து கும்பிடுவாங்களாம், யமனுக்காக விளக்கு ஏற்றுவாங்களாம். அது வந்து யம தீபம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தீபாவளிக்கு முந்தின நாளை வந்து வட இந்தியாவில் நரக சதுர்தசி அப்படின்னு சொல்றாங்க. நரகாசுரன் அழிந்து போன நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நரகாசுரன் அழிந்து போன நாள் அன்னைக்கு யமனுக்கு வந்து தீபம் ஏத்துறாங்க. இதை நீங்க வந்து நல்லா நோட் பண்ணணும். பொதுவா தீபாவளி அன்னைக்கு விளக்கேத்துறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ராமன் சீதையோட அயோத்திக்கு திரும்பினானா, அந்த சந்தோஷத்தை கொண்டாட அயோத்தி மக்கள் வந்து வீதிகள் தோறும், வீடுகள் தோறும் அவங்க வந்து விளக்கேத்தினாங்களாம். அதாவது ராமன் திரும்பி வந்ததுக்காக மக்கள் வந்து விளக்கேத்திருக்காங்களாம். ராமனுக்காக
விளக்கேத்தினது தான் தீபாவளி அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல கூட அயோத்தியால 28 லட்சம் தீபங்கள் ஏற்றப்பட்டு தீபாவளி கொண்டாடப்பட்டது. அப்ப இந்த தீபங்களை ஏத்துறது எதுக்காக, யாருக்காக அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு இன்னொரு உதாரணம் தான் நம்மளுக்கு ஆதாரமா சிக்கியிருக்கு. கொரோனா காலத்துல 2020 ஏப்ரல் 5ஆம் தேதி இரவு 9 மணிக்கு 9 நிமிடங்கள் விளக்கேத்துங்க அப்படின்னு பிரதமர் மோடி அறிவிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இது ஒரு வினோதமான ஒரு சடங்கு. என்ன சொன்னாங்கன்னா 2020 ஏப்ரல் 5ஆம் தேதி அன்னைக்கு இரவு 9 மணிக்கு 9 நிமிடங்கள் ஒன்று விளக்கேற்றி வைக்கலாமா, இல்லை மெழுகுவத்தி ஏற்றி வைக்கலாமா, இல்லைன்னா டார்ச் லைட் காமிக்கணும், இல்லைன்னா செல்போன்ல இருக்கிற லைட்டை காமிக்கணும், ஏதாவது ஒரு வகையில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் நீங்கள் எண்களை கவனிச்சிங்கன்னா 5ஆம் தேதி ஏப்ரல், அதாவது தேதி 5 மாதம் 4 கூட்டினா 9 வருது. இரவு 9 மணிக்கு அதுலேயும் 9, 9 நிமிஷம் அதுலேயும் 9. இதில் 9 என்ற எண் பிரதானமாக இருக்கிறதுனால நம்ம இதை நோட் பண்ணி தான் ஆகணும். கூடவே அவங்க ஆன்டி கிறிஸ்ட் மூலமாக இந்த சம்பவத்தை டெவில் வர்ஷிப் அப்படின்னு வெளியிட்டிருந்தாங்க. ஏன்னா மோடி ஏற்றின அந்த விளக்குக்கு பின்னாடி ஒரு கருப்பு உருவம் அது தென்படுது. இது டெவில் வர்ஷிப்னு யூதர்களே ஆன்டி கிரைஸ்ட் மூலமா வெளியிட்டு இருந்தாங்க. இது டெவில் வர்ஷிப் தான். ஆனா அந்த டெவில் யாரு அப்படின்றது தான் இப்ப கேள்வி. 5ஆம் தேதி 4ஆம் மாதம் கூட்டினா 9, இரவு 9 மணி அதுலயும் 9, 9 நிமிடங்கள் அதுலயும் 9. இந்த 9ன்றது யாரு? ராமன் தானே. அப்ப மோடி 2020 கொரோனா காலகட்டத்தில் ஏத்தின விளக்கு ராமனுக்காக தான். அந்த டெவில் வர்ஷிப்ல இருக்கிற டெவிலும் ராமன் தான். கொரோனா காலத்துல பிராமண யூத கும்பல் நடத்தின விளக்கேற்றும் சடங்கு அவங்களுடைய முன்னோனான ராமனுக்காக தான். அப்ப ராமனுக்காக தான் விளக்கேத்துறாங்க. இது நம்மளுக்கு உறுதி ஆயிடுச்சு. எதுக்காக ஏத்துறாங்க? பொதுவாக மெழுகுவத்தியோ அல்லது விளக்கோ எப்ப ஏத்துவாங்கன்னா, ஒரு துயர சம்பவத்துல சில பேர்ல பல பேர் அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்காக அவங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அஞ்சலி செலுத்துவாங்க. அந்த நினைவஞ்சலியின் போது கண்டிப்பாக அவங்க அகல் விளக்கோ அல்லது மெழுகுவத்தியோ ஏத்தி இறந்தவர்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க. இது உலகத்தினுடைய எல்லா நாடுகள்லயும் எல்லா கலாச்சாரங்கள்லயும் நிகழக்கூடிய ஒரு பொதுவான வழிமுறை. இறந்தவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக தான் மெழுகுவத்தி அல்லது அகல் விளக்கு ஏற்றப்படுகிறது. அப்படின்னா கொரோனா காலத்துல மோடி ஏத்தின விளக்கும் சரி, அயோத்தியில வருஷா வருஷம் தீபாவளிக்கு ஏத்தப்படுற விளக்குகளும் சரி, ராமனுடைய சாவுக்கான நினைவஞ்சலி, மோர்னிங் ஃபார் ராமா த்ரூ லைட்டிங் கேண்டில்ஸ் அண்ட் தீபம். தீப ஒளி என்கிற தீபாவளி என்ற பெயரே நாமளோ இல்ல நம்ம முன்னோர்களோ வச்ச பேரு கிடையாது. இது பிராமணர்கள் ஏற்கனவே இருந்த பண்டிகையோட பேரை மாத்தி வச்சது. அதுதான் தீபாவளி. இது தமிழ் வார்த்தையாக இருந்தாலுமே இது நம்ம வச்ச பேரு கிடையாது. நம்ம முன்னோர்கள் இதை ராவண வெற்றி விழானோ அல்லது இந்திர வெற்றி விழானோ தான் அழைச்சிருப்பாங்க. ஆனா அந்த கொண்டாட்டமான நிகழ்வை அவங்களுடைய ராமன் இறந்ததுக்கு நினைவஞ்சலியா மாத்திருக்காங்க. அப்படி மாத்தின பேரு தான் அது தீபாவளி. இந்த தீபாவளி என்ற பண்டிகைக்கு ஒரிஜினல் பேர் ராவண வெற்றி விழாவா தான் இருந்திருக்கணும். வெற்றி விழான்னு ராமனுடைய கதையை சொல்ற ஒரு கமல்ஹாசன் படமும் இருக்கு. அதுல முதல் காட்சியிலேயே ராமன் எப்படி செத்தான் அப்படின்னு கமல்ஹாசன் தத்ரூபமா காமிச்சிருப்பாரு. அந்த படத்துக்கு அவர் வச்ச பேரு வெற்றி விழா. அதனால கண்டிப்பா இந்த பண்டிகைக்கு ராவண வெற்றி விழா அல்லது இந்திர வெற்றி விழா அப்படின்னு தான் பேர் இருந்திருக்கணும். ஆனா இத தீபாவளின்னு மாத்தினது பிராமண சதிகார கும்பல். அவங்களுடைய ராமனுக்கு நினைவஞ்சலி செலுத்தும்படியா இந்த பண்டிகையோட ஒரு சடங்கை அவங்க சேர்த்துட்டாங்க. அதுதான் விளக்கேத்துறது. ராவண வெற்றி விழான்னு தான் அழைக்கணும். ராவண வெற்றி விழா அன்னைக்கு தீபம் ஏற்றக்கூடாது. அப்படி தீபம் ஏற்றினால் நம்மளுடைய எதிரியான ராமனுக்கு நினைவஞ்சலி செலுத்தும்படியா இருக்கும். அதனால அதை மட்டும் தவிர்க்கணும். இந்த தீபாவளிக்கான 3வது காரணம் மகாவீர் முக்தி அடைந்த நாள். ஜெயின மதத்தினுடைய முக்கியமான மத குருவான மகாவீர் முக்தி அடைந்த நாளை ஜெயினர்கள் தீபாவளியா அனுசரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் அவங்க புத்தாண்டா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பரசுராம குல வாரிசான ஆன்டி கிரைஸ்ட் பார்கவன் மூலமா யூத கும்பல் நம்மளுக்கு கசிய விட்ட ஒரு செய்தி என்னன்னா, இந்த மகாவீர் அப்படின்றது பரசுராமன் என்ற செய்தி.
அதாவது பரசுராமன் என்ற யூத அரக்கனை சாந்த வடிவத்தில் மகாவீராக பிராமண கும்பல் வந்து மாத்திருக்கு அப்படின்ற உண்மையை அவங்களுடைய ஏஜென்ட்டான ஆன்டி கிரைஸ்ட் மூலமாவே நம்மளுக்கு கசி விட்டாங்க. அதுக்கு அவங்க கொடுத்திருக்கிற விளக்கத்தை இப்ப கேட்போம். நரகாசுரன். இந்த நரகாசுரன்றது நாம் வாழ்ந்த இந்த பூமியவே நரகமா மாற்றியவன். இந்த நரகாசுரன் என்பது பரசுராமனையும் சகுனியையும் குறிக்கும். ஏன்னா இவங்க தான் சித்தர்களை கழுவேற்றம் செஞ்சு பூமியை நரகமாக மாற்றியவர்கள். இதுதான் இந்த நரகாசுர வதம். இந்த நரகாசுரன் என்பது பரசுராமனையும் சகுனியையும் குறிக்கும். ஆன்டி கிரைஸ்ட் சங்கம் என்ன சொல்லுது பாத்தீங்களா? நரகாசுரன்றது பரசுராமனும் சகுனியும் மட்டும்தானா. முக்கியமான ஆளை விட்டுட்டாங்க. ஏன்னா பிராமண கும்பலுக்கு கோபம் வரும். அதனால எல்லாத்தையுமே பரசுராம அப்படின்னு சொல்லி நம்மளோட கவனத்தை திசை திருப்பிட்டு இருப்பாங்க. பரசுராமனுக்கே முன்னோடி ராமன் தான். அதனால தானே ராமன் பேரை பரசுராமனுக்கு வச்சிருக்காங்க. இவன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவன், களப்பிரராட்சி நிறுவனவன். ஆனா 7500 வருஷத்துக்கு முன்னாடியே ராமராஜ்யம் செஞ்சவன் தானே அவன். அவனை பத்தி இவங்க பேசவே மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் பரசுராமன் தான் சொல்லுவாங்களே தவிர ராமனை பத்தின உண்மையை இவங்க பேசவே மாட்டாங்க. அட பாவமே, எப்படா செத்தா? அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லுவே? சரி சொல்லாம போ. உங்ககிட்ட சொல்லாம அந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லுவே? அவங்களுக்கு வந்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி இருக்கும். எதுவா இருந்தாலும் பரசுராமன்னு திசை திருப்பிருங்க, ராமனை பத்தி வாயே திறக்கக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். அதை அவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நான் உண்மையை அப்படியே பச்சையா சொல்றேன். நரகாசுரன்றது ராமன், சகுனி, பரசுராமன் 3 பேரையுமே குறிக்கிற ஒரு அரக்கன் தான். அதுல ராமன் தான் முதல் நரகாசுரன். தமிழ்நாட்டை முதலில் நரகமாக்கிய அரக்கன், ராட்சசன், அசுரன் என்றால் அது யூதனாகிய ராமன் தான். எப்படி தத்தாத்திரேயா என்ற வடிவம் ராமன், சகுனி, பரசுராமன் என்ற மூவரையும் குறிக்குதோ, எப்படி தவ்வை என்ற வடிவம் சரமா, காந்தாரி, துர்கா என்ற 3 யூத பெண்களை குறிக்குதோ, அதே மாதிரி நரகாசுரன் என்ற மகாவீர் ராமன், சகுனி, பரசுராமன் ஆகிய 3 யூத அரக்கர்களையும் சேர்த்து குறிக்கிற வடிவம் தான். அப்படின்னா இந்த மகாவீர் முக்தி அடைந்த நாள் அப்படின்றத நம்ம எப்படி பொருள் கொள்ளணும்? மகாவீர்ல ராமன், சகுனி, பரசுராமன் 3 பேருமே இருக்காங்க. பரசுராமன் வீழ்த்தப்பட்ட நாள் வந்து டிசம்பர் 6 இல்ல அதுக்கு அருகாமையில இருக்கிற ஏதோ ஒரு முக்கியமான நாளா தான் இருக்கணும். அதை வந்து நான் விரிவா வேற ஒரு காணொளியில டீகோட் பண்றேன். சகுனி வீழ்த்தப்பட்ட நாள் வந்து மகாபாரத வெற்றி விழா, அதாவது பொங்கல்ன்றத யூதர்களே வந்து ஆன்டி கிரைஸ்ட் மூலமா நம்மளுக்கு கசி விட்டாங்க. ஸோ சகுனி வீழ்த்தப்பட்ட நாள் வந்து பொங்கல், மகாபாரத வெற்றி விழா, விவசாயம் வெற்றி பெற்ற விழா அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்கிறது ராம மட்டும்தான். பரசுராமனுக்கும் தீபாவளிக்கும் சம்மந்தம் கிடையாது, சகுனிக்கும் தீபாவளிக்குமே சம்மந்தம் கிடையாது. தற்போதைக்கு டிசம்பர் 6 வந்து நம்ம பரசுராமன் வீழ்த்தப்பட்ட நாளா வச்சுப்போம். பொங்கல் சகுனி வீழ்த்தப்பட்ட நாள், அதாவது மகாபாரத வெற்றி விழா. மீதி இருக்கிறது ராம மட்டும்தான். அப்ப மகாவீர் முக்தி அடைந்த நாள் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா ராமன் வீழ்த்தப்பட்ட நாள்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா மகாவீர்ன்றது நரகாசுரன். அந்த நரகாசுரன் யாருன்னா ராமன், சகுனி, பரசுராமன் 3 பேரையுமே சேர்த்து குறிக்கிற உருவம். அந்த நரகாசுரன்ல பரசுராமன் வீழ்த்தப்பட்ட நாள் வந்து வேற, சகுனி வீழ்த்தப்பட்ட நாள் வேற. அந்த 2 நபர்களுக்கும் தீபாவளிக்கும் தொடர்பு கிடையாது. தீபாவளியோட தொடர்பு கொண்ட வில்லன் வந்து ராமன் தான். அப்ப மகாவீர் முக்தி அடைந்த நாள் அப்படின்றது ராமன் வீழ்த்தப்பட்ட நாள் தான். ராமன் ஒன்றும் முக்தியெல்லாம் அடையல. அவன் வந்து ஒரு கொடூர குற்றவாளியை தவிர அவன் முக்தியெல்லாம் ஒன்றும் அடையல. சித்தர்களால தான் முக்தி அடைய முடியும். அதனால இந்த கொடூர குற்றவாளியான ராமன் வீழ்த்தப்பட்ட நாளை தான் எப்படி மாத்தி வச்சிருக்காங்க? சாந்த சொரூபியான மகாவீர் முக்தி அடைந்த நாள்னு மாத்தி வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல பிராமணர்கள் தீபாவளிக்கு சொல்ற 3 காரணங்கள் எல்லாமே ராமனோட தொடர்பு கொண்ட காரணங்களா தான் இருக்கு. ஆக ராமன் சீதையுடன் அயோத்திக்கு திரும்பவில்லை, ராமன் சேதுக்கடலில் மாண்டான். தீபாவளி என்பது ராமன் சேதுக்கடலில் மாண்ட நாள். 2வது கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நாள். நரகாசுரன் என்பது இங்கு ராமனை குறிக்கணும். இந்திரனுக்கு பதிலாக அவங்க கிருஷ்ணரை சொல்லியிருக்காங்கன்னு நம்ம டீகோட் பண்ணிட்டோம். அதனால கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்த நாள்ன்றத நம்ம இந்திரன் ராமனை வதம் செய்த நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். 3வது மகாவீர் முக்தி அடைந்த நாள் அப்படின்றத நம்ம ராமன் வீழ்த்தப்பட்ட நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம்.
ஆக தீபாவளிக்கு சொல்லப்படக்கூடிய முக்கிய காரணங்கள் எல்லாமே ராமனுடைய தோல்வியை குறிக்கிற காரணங்கள் தான். அதை மடைமாற்றி அவங்க பொய்யான காரணங்களை சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். ராமனோட உண்மையான வரலாற்றை மறைச்சு அதை அஸ்திவாரமா வச்சு இந்துத்துவான்ற ஒரு வெறிபிடித்த கோட்பாடை உண்டாக்கி அதை வச்சுதான் இந்த பிராமண பிஜேபி RSS கும்பல் இந்தியாவை ஆண்டுட்டு இருக்காங்க, அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. சுருக்கமா சொன்னா அவங்களுடைய அரசியலின் ஆணி வேறே ராமனின் பொய்யான பிம்பம் தான். அந்த பொய்யான பிம்பத்தை நம்ம இப்போ உடைச்சிட்டோம். ராமன் வீழ்த்தப்பட்ட நாள் தான் தீபாவளி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் அது தீபாவளின்னு பேர் வச்சதும் அவங்க தான். நம்மளுடைய முன்னோர்கள் அதை ராவண வெற்றி விழாவா தான் கொண்டாடி இருப்பாங்க. அதனால இனிமேல் நம்ம இதை ராவண வெற்றி விழா அப்படின்னே நம்ம கொண்டாடுவோம். இப்ப இந்த ராவண வெற்றி விழாவை நம்ம எப்படி கொண்டாடுறது, என்னென்ன செய்யணும் அப்படின்றத பத்தி பார்ப்போம். பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி தீபாவளின்றதையே குழப்பி வச்சிருக்காங்க அப்படின்றதும் கவனிக்கிறோம். ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பிராமண கும்பல் நம்மள குழப்பத்திலேயே வச்சிருக்கணும், நம்ம ராமன் செத்ததை கொண்டாடக்கூடாது அப்படின்னு எடுக்கிற முயற்சிகள் தான். ராவண வெற்றி விழா கொண்டாட்டத்தை எப்படி எல்லாம் தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல்ல காற்று மாசடைதலை சொல்லி பட்டாசு வெடிக்க கூடாது அப்படின்னு இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வச்சு பட்டாசு வெடிக்காத அப்படின்னு பிரச்சாரம் பண்றாங்க. ராவண வெற்றி விழா என்ற பண்டிகை 7500 வருஷங்களாக இந்திய உபகண்டத்துல கொண்டாடப்படுற பண்டிகை. தமிழ் மாமன்னனான ராவணனுடைய வெற்றியையும் யூத பயங்கரவாதியான ராமனின் தோல்வியையும் குறிக்கிற பண்டிகை. தமிழர்களுடைய மிக முக்கியமான பண்டிகை இந்த ராவண வெற்றி விழா. அதுல பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது நம்மளோட உரிமை. அதுல இந்த திடீர்னு முளைக்கிற சினிமா பிரபலங்களோ அல்லது கிரிக்கெட் பிரபலங்களோ அல்லது வேற யாரோ ஒரு பிராமண பேச்சாளரோ இதுல தலையிடக்கூடாது. ராவண வெற்றி விழாவான அந்த தீபாவளின்ற பண்டிகை அப்ப பட்டாசு வெடிக்கிறது தமிழர்களின் தொன்று தொட்ட சம்பிரதாயம். அதனால அதை விட்டு கொடுக்காதீங்க. கண்டிப்பா எல்லாரும் பட்டாசு வெடிங்க. குறிப்பா பொம்மை துப்பாக்கி குழந்தைங்களுக்குலாம் வாங்கி கொடுங்க. இந்த பொம்மை துப்பாக்கின்றது இந்திரன் ராமனை துப்பாக்கியால் வீழ்த்தினார் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். முருகர் காலத்திலே கன் வந்துருச்சு. அது 6 ஷூட்டர். ராவண இந்திர காலத்துல அதுவே பரிணாம வளர்ச்சி கொண்டு டபுள் பேரல் ஷாட் கன், AK-47, AK சீரீஸ் ஸ்னைப்பர் கன் இப்படி உருமாறுச்சு. அதுக்கான தேவையும் இருந்துச்சு. ஏன்னா ராமனும் அவனுடைய கூட்டாளிகளும் காட்டுக்குள்ள அவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால்தான் இந்த துப்பாக்கி ரகங்களை உருவாக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ராவணனும் இந்திரனும் தள்ளப்பட்டாங்க. அடுத்து இனிப்பு ஆட்டுக்கறி உண்ணுதல். ராமராஜ்யத்திலிருந்து தமிழ்நாடு விடுபட்ட விடுதலை நாள் தான் ராவண வெற்றி விழாவான அந்த தீபாவளி பண்டிகை. அதனால இனிப்பு வகைகள் சாப்பிட்றது கொண்டாட்டத்தினுடைய ஒரு பகுதி. ஆட்டுக்கறி உண்ணுதல், இது ஒரு பாயிண்ட் இருக்கு. தமிழ்நாட்டில் சில பகுதிகளில் மட்டன் தீபாவளி அப்படின்னு கொண்டாடுவாங்க. அதாவது ஆட்டுக்கறி சமைச்சு சாப்பிட்டு தீபாவளியை கொண்டாடுவாங்க. இந்த மட்டன் தீபாவளி எதை குறிக்குது அப்படின்றது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ராமனுடைய அடையாள விலங்கு ஆடு. அவனுடைய அடையாள விலங்கான ஆட்டினுடைய இறைச்சியை சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடுவதுன்றது ஒரு வழக்கமா ஆயிருக்கு. அதுக்கு பேர் தான் மட்டன் தீபாவளி. அதாவது ஆட்டுக்கறி சமைச்சு சாப்பிட்றதுன்றது மறைமுகமா ராமன் தோத்து போயிட்டான் அப்படின்றத குறிக்குது. அதுதான் இந்த மட்டன் தீபாவளிக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட். அடுத்து புத்தாடை அணிதல். புத்தாடை அணிதல் புது ஆரம்பத்தை குறிக்குது, பாசிட்டிவ் வைப்ஸ். அதுக்காக புத்தாடை வாங்கி அணியிறோம். தலை முழுகுதல், இது எதுக்காக அப்படின்னு பல பேரும் பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் உண்மையான வரலாறு தெரியாம சொன்ன காரணங்கள். ஒருத்தர் அது அமாவாசைன்னுவாரு, இன்னொருத்தர் முன்னோர்களுக்கான நாள்னுவாரு, சில பேர் தலை முழுக கூடாதுன்னு. இப்படி ஆளாளுக்கு போட்டு குழப்புவாங்க. ஆனா இந்த தலை முழுகுதல் அப்படின்றது வரலாற்று ரீதியா பார்த்தா தான் நம்மளுக்கு புரியுது. ராமனை தமிழர்கள் தலைமுழுகிய நாள். அதாவது சொல்லுவாங்கல்ல, உன் சங்காத்தமே எனக்கு வேணாம், நான் உன்னை தலைமுழுகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. என்னப்பா இது? ஏன்பா வீட்டுக்கு வெளியில காவேரி ஓடுது, வீட்டுக்குள்ள பாத்ரூம் கட்டி வச்சிருக்கு, அங்கெல்லாம் குளிக்காம நடு வீட்டுல நின்னு குளிக்கிறியே, உனக்கு அறிவில்ல? இது குளியல் இல்லடா, இன்னையோட உன்னை தலை முழுகிற. தலை முழுகிறியா? ஏன்? என்னன்னா இந்த ராமன் லக்ஷ்மணன் போன்ற பயங்கரவாதிகளுடைய சங்காத்தமே வேண்டாம் அப்படின்னு தமிழர்கள் செய்யற ஒரு செயல் தான் இந்த தீபாவளி அன்னைக்கு காலங்காத்தால எழுந்து தலை முழுகிறது. சரிங்களா? அப்ப கண்டிப்பா அதை பண்ணணும். இதெல்லாம் செய்யக்கூடியது.
அதாவது ராவண வெற்றி விழா என்கிற தீபாவளி பண்டிகை நாளின் போது செய்யக்கூடியது, முதல்ல காலங்காத்தால எழுந்த உடனே தலை முழுகிடணும். யார? ராமன், லக்ஷ்மணன் போன்ற யூதர்களை தலை முழுகணும். 2வது பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக புத்தாடை அணியணும். 3வது இனிப்பு வகைகள் ஆட்டுக்கறி சமைச்சு சாப்பிட்டு கொண்டாடணும். 4வது பட்டாசு வெடிச்சு கொண்டாடணும். சரிங்களா? இதெல்லாம் செய்யக்கூடியவை. செய்யக்கூடாதது தீபம் ஏற்றுவது. தீபாவளின்ற பேரே பிராமணர்கள் தான் வச்சிருக்காங்க. தீபாவளி அன்னைக்கு தீபங்கள் ஏற்றுவதும் ராமனின் சாவை அனுசரிக்கக்கூடிய ஒரு சடங்கு தான். அதனால அதை மட்டும் தவிருங்க. வரலாறை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை நீங்க தவிர்த்துறீங்க. ராமனுக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்கு தான் பிராமண யூத கும்பல் ராவண வெற்றி விழா என்கிற பண்டிகையின் போது தீபங்களை ஏற்றி மக்களை ராமனின் சாவை அனுசரிக்கும்படி மடைமாற்றிருக்காங்க. தீபங்களை ஏத்துறது ராமனுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் சடங்குன்றதுனால அதை மட்டும் தவிர்த்துருங்க. முருகனுடைய சமாதி நாள் அன்னைக்கு தான் நம்ம தீபங்களை ஏற்றி அனுசரிக்கணும். முருகனுடைய சமாதி நாள் என்னைக்கு அப்படின்றதுக்கான விடையை நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிப்போம். ஒரு சில நேயர்கள் கார்த்திகை தீபமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதனுடைய பாசிபிலிட்டியும் நம்ம ஆராய்வோம். இருந்தாலும் இப்போதைக்கு முருகனுடைய நினைவு நாள் எதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதை கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்திட்டு கண்டிப்பா அதுக்கான ஒரு விரிவான வீடியோ நான் போடுறேன். அது வரைக்கும் காத்துருங்க. ஆனா ராவண வெற்றி விழா அன்னைக்கு தீபங்கள் ஏற்ற தேவை கிடையாது. ஏன்னா அது ராமனுக்கு நினைவஞ்சலி செலுத்துற மாதிரி ஆகிடும். பிராமண யூதர்கள் தீபங்கள் ஏத்திப்பாங்க, அது அவங்களோட முன்னோன்னு. அதனால அவங்க ஏத்திக்கிட்டோம். நம்ம காலங்காத்தால தலைமுழுகி புத்தாடை அணிஞ்சு இனிப்பு ஆட்டுக்கறி எல்லாம் நல்லா சாப்பிட்டு பட்டாசு கொளுத்தி நல்லா கொண்டாடணும். நினைவஞ்சலி செலுத்துற வேலை நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா ராமன் நம்மளோட முன்னோனும் கிடையாது. அவன் தமிழ்நாட்டுக்கு தீங்கு விளைவித்த ஒரு பரம வில்லன். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முருகனோட நினைவுனால நம்ம தீபங்கள் ஏற்றி அனுசரிக்கணும். அதை பத்தி அப்புறம் பார்ப்போம். இந்த தீபாவளியோட சம்பந்தப்பட்ட இன்னொரு சொல்லாடல் தான் தலை தீபாவளி. இந்த தலை தீபாவளின்றது தம்பதிகளினுடைய முதல் தீபாவளி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதோட வரலாற்று காரணம் என்னன்னா ராமனின் தலை கொய்யப்பட்ட நாள் தான் தலை தீபாவளி. சரிங்களா? அதை வச்சுதான் அந்த பேர் வந்திருக்கு. ஆனா தீபாவளின்றது பிராமணர்கள் வச்ச பேர் தான். தலைன்றது தீபாவளியோட ஏன் சேர்த்திருக்காங்கன்னு உங்களுக்கு இப்ப புரியும். அது யாருடைய தலைன்னா அது ராமனுடைய தலை தான். இதுதான் இன்னொரு ஆதாரம். அதாவது ராவண வெற்றி விழாவை தான் குறிக்குது. ஆக தீபாவளி என்ற பண்டிகையினுடைய உண்மையான பெயர் ராவண வெற்றி விழா. அந்த நாள் ராமன், லக்ஷ்மணன் என்ற வந்தேரி யூத பயங்கரவாதிகள், சைக்கோபேத் சீரியல் கில்லர்ஸ் வீழ்த்தப்பட்ட நாள். தமிழ்நாடு ராமராஜ்யம் என்ற யூத நிழலாட்சி, கொடூர யூத நிழலாட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாள். நமது தமிழ் மாமன்னரான சித்தர் ராவணன் வெற்றி பெற்ற நாள். அதனால ராவண வெற்றி விழா அன்னைக்கு சித்தர் ராவணனையும் அவருடைய மகனான சித்தர் இந்திரனையும் வணங்குவோம். ராவணன், இந்திரன் இருவருமே சக்தி வாய்ந்த சூப்பர் ஹீரோஸ், கிரேட் சயின்டிஸ்ட், லெஜெண்டரி டாக்டர்ஸ், மனித குலத்துக்கு சேவையாற்றியவர்கள், பல்வேறு துறைகளில் ஆகச்சிறந்த சாதனைகள் புரிந்தவர்கள். அப்பேற்பட்ட நம் தமிழ் முன்னோர்களை, மகான்களை ராவண வெற்றி விழா நன்னாளில் போற்றி வணங்குவோம். அந்த நல்ல நாள்ல புது கார் வாங்கலாம், புது பைக் வாங்கலாம், எல்லா விதமான வாகனங்களும் வாங்கலாம். அன்னைக்கு புது வண்டி எடுக்கிறவங்க எல்லாம் ராவணனுக்கும் இந்திரனுக்கும் கண்டிப்பா பூஜை போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுடைய பயணங்கள் நல்ல விதமாக அமையும். ராவண இந்திரனை வணங்கிட்டு புது தொழில் தொடங்கலாம். இது தவிர எல்லாரும் செய்ய வேண்டியது காலையில எந்திரிச்சு தலை முழுகிறது, அதுக்கப்புறம் புத்தாடை அணிஞ்சு இனிப்பு வகைகள், ஆட்டுக்கறி எல்லாம் நல்லா சாப்பிடலாம். அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த காயமும் படாத அளவுக்கு கவனமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடலாம். இப்ப வரவிருக்கிற ராவண வெற்றி விழாவை எல்லாரும் வரலாற்று காரணம் தெரிந்து நல்லபடியா கொண்டாடுங்க. தீபாவளி தமிழர் பண்டிகை, அதனுடைய உண்மையான பெயர் ராவண வெற்றி விழா. அனைவருக்கும் என்னுடைய ராவண வெற்றி விழா வாழ்த்துக்கள். பட்டாச போட்டு பட்டாளம் கூட்டு எப்பேர நீ சொல்லி கொண்டாடு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல